ஜெயபாரதி திருவாரூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜெயபாரதி, யாருக்காக பேச போறீங்க? ஹலோ, வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சார், திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துல இருந்து ஜெயபாரதி பேசுறேன். சரஸ்வதி ஸ்தலத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா சார். சொல்லுங்க. எங்க பாப்பாவுக்கு சார் சொல்லுங்க. 30/9/2005 10/3 இன்னொரு பாப்பாவுக்கும் சொல்லணும். ஹலோ, இருங்க, எனக்கு டைம் கொடுக்குறாங்களான்னு தெரியலையே. பார்க்கலாம், கொஞ்சம் இருங்க. இது யாரு? மக நட்சத்திரம், சிம்ம ராசி. யாருமா அது? அற்புதமான பெண்ணு. எப்படி சமாளிக்கிறீங்க அவளை? ஹலோ, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு? ரொம்ப அற்புதமான பெண். பரவாயில்ல, நல்ல பெண்ணு. ஒரு சொல்றத கேட்பா, புரிஞ்சுக்குவா, நல்ல படிப்பா, நல்ல எதிர்காலம், நல்ல அரசாங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய பதவிக்கு போவா. சூரிய நமஸ்காரம் பண்ணோம். இவங்கெல்லாம் சூரியனது புத்திரர்கள், சூரியனது புத்திரிகள். அதனால இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பண்ணோம். அந்த சூரியனுக்கு காலையில் எழுந்து ஒரு சொம்பு தண்ணி அப்படி வீட்டினுடைய தலைவாசப்படியில் இவங்க பெண்களாக இருந்தாலும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னா அற்புதமான கேட்ட வரம் கிடைக்கும், கேட்டது நடக்கும், நினைத்தது நடக்கும். அடுத்த பெண்ணு ரம்யா, 7/8/2008. எத்தனை மணிக்குமா? காலையில 11 மணிக்கு. எந்த ஊர்ல? திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம். உங்க வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க போகுது. இந்த பொண்ணு சுறுசுறுப்பு, அந்த பொண்ணு சுறுசுறுப்பு, ரெண்டுமே ஆம்பளை குழந்தைங்கள பிறக்க வேண்டியது. ஆனா ரெண்டு பேருமே இப்படி இருக்காங்க. ஆனா இவளை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். நீங்க படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் படிக்க சொல்லணும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்ல விட்டுறணும். உடம்பு கொஞ்சம் அடிக்கடி படுத்தது, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. திருப்பாம்புரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே? போயிட்டு வாங்க. திருப்பாம்புரம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னாடி ஒரு வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்துல எடுத்துட்டு போய் ஒரு காப்பு கட்டணும். உங்க வேண்டுதல்லாம் சொல்லி காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு வஸ்திர தானம் பண்ணணும். இதை செஞ்சீங்கன்னா அவளுக்கு உடல் ஆரோக்கியம் வரும், அந்த கோபம் போகும், படிப்புல கவனம் வரும், தேவையில்லாத டைவர்ஷன் போகும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஜெயபாரதி. தொடர்ந்து மாணிக்கம் காரைக்குடியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க மாணிக்கம்? கொழுந்தியா மாவட்டம் பெரியப்பா பேசுறேன் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஐயன் பேரு சிவ அரவிந்த். பிறந்த தேதி 25/6/1996. பிறந்த நேரம் காலை 8:49. செட்டியார் வீடா? என்ன சார்? செட்டியார் வீடா? இல்ல, சைவ பிள்ளை. வெரி குட். இந்த பேச்சு, அந்த வாக்கியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அந்த இனத்தோட இனம் சேர்ந்து அந்த உறவுகளை நல்லா வரணும்னு அவர் அந்த ஃபோன் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி, சார் 2 தான் சார். திருமண வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும்? இந்த பிள்ளை எங்க இருக்காரு சார்? இந்த பிள்ளை எங்க இருக்காரு? சீக்கிரம் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை தான் எப்படி என்னங்கிறது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். பொண்ணு அமையல. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கொப்புடை அம்மன் என்ன விடவா? கொப்புடை அம்மன் அந்த அம்மா உங்க குடும்பத்துக்குன்னே பக்கத்துல இருக்காங்க. அந்த கொப்புடை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் அபிஷேகம் 3 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. கொப்புடை அம்மனுக்கு எப்படியாவது இந்த 3 வெள்ளிக்கிழமை நீங்க பால் அபிஷேகம் செஞ்சா திருமண வாழ்க்கையில மேன்மையும், இவனுக்கு ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் அந்த கிரகண தோஷ ஜாதகம் போகும், நல்லபடியா திருமணம் அடையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மாணிக்கம். காலர் லைன்ல இருக்கீங்க. மணிமேகலை தஞ்சாவூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. மணிமேகலை, யாருக்காக பேச போறீங்க? என் தம்பிக்கு பார்க்கணும் மேடம். தம்பியோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கம்மா. 6/7/1993. எத்தனை மணிக்குமா? 5:30 காலையிலயா? மாலை. ஓகே ஓகே. தம்பிக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் சார். 50 ஜாதகத்துக்கிட்ட பார்த்தாச்சு. ஆனா ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அதான் கேட்போன்ட்டு. ஏன் 50 ஜாதகம் பார்த்தீங்க? நல்ல ஜாதகமாச்சு. இவருடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல சூரியன் போய் பகை பெற்று போகிறார். அவ்வளவுதானே ஒழிய 50 ஜாதகம் பார்க்க ஏதாவது பர்டிகுலரா நீங்க ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார். நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தான் நாங்க பாக்குறோம். வேற ஒன்னும் நிறைய எல்லாம் எதிர்பார்க்கவும் இல்ல. இந்தியன் பேங்க்ல வேலை பாக்குறான். சரி.
அது வந்து ஜாதகம் வந்து எந்த பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, அப்புறம் சொல்றாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி விடுங்க, இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, தஞ்சாவூர்ல தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. மூல ஆஞ்சநேயர் கோவில்ல போங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டு வெண்ணெய் வாங்கி கொடுத்து வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணெயை கொஞ்சம் எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணா போதும், 3 ஜாதகம் வரும். அந்த 3 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிங்க. அநேகமா நீங்க வந்து ஒரு 60 நாளைக்குள்ள உங்க வீட்டுல கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வாழ்க பலமுடன். ஆல் தி பெஸ்ட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்தில் இருக்கோம் சார். நீங்க இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பெண்கள்லாம் சக்தி அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே. பெண்களோட பெருமை, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில யாராவது ஒரு பெருமை வாய்ந்த பெண்மணி யாராவது இருந்தா அவங்க எல்லா பெண்மணியும் பெருமை வாழ்ந்து நிச்சயமா சார், கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் பாதங்கள் எல்லாம் நம்ம தலை வச்சு வணங்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பெண்கள் தான் தர்மமிகு சென்னையில் இருக்காங்க. நான் சொன்னா நீங்க கதை சொல்றேன்னு நினைப்பீங்க. இப்ப வேணா இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நேரா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க காயத்ரி கணேஷன் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போன வாரம் நீங்க வந்து டி நகர் போக சொன்னீங்க சார், இந்த வாரம் கபாலீஸ்வரர் கோவில் போக சொல்லிருக்கீங்க. நீங்க ஒரு அபூர்வமான பெண்மணியை பத்தி சொல்லுங்கன்னா நான் சொல்லிதானே ஆகணும். அங்க கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா, பக்கத்துல வந்து 11 பதிகம் பாடியிருப்பாங்க. அங்கம் பூம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பெருமையை நான் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இப்படிலாம் நடந்துதா? அதாவது இறந்த பெண்ணை எழுப்புறது வேற, இறந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆன ஒரு பெண்ணை எழுப்புறது எவ்வளவு கஷ்டம். கலசத்துல போட்டு வச்சிருக்காங்க. திருஞான சம்பந்தர் வர லஸ்கார்னர்ல வந்து கலசத்தை கொடுத்து, ஐயா இந்த பெண்ணு உங்களோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ இறந்து போயிட்டா, அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கலசத்துல அவளுடைய எலும்பை போட்டு வச்சிருக்கோம். அவ உங்களோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா, கடைசியில இப்ப கலசத்துல எலும்பா இருக்கா. அப்படிப்பட்ட சக்தி அவ. சென்னையில நீங்க கேட்ட அந்த சக்தி, அப்படிப்பட்ட பெண் அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ இவரு 11 பதிகம் பாடுறாரு. யார் பாடுறது? திருஞான சம்பந்தர். அந்த பதிகங்களை கொடிக்கம்பத்தாண்ட இப்போ கூட அதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. போய் பாருங்க. எத்தனை பேர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கபாலி கபாலின்னு போறீங்களே, அங்கம் பூம்பாவாய் 11 பதிகங்கள் பாடி இருக்காங்க. நான் ஏன் உங்களை போக சொல்றேன்னா, ஞான சம்பந்தர் பாடி தண்ணி தெளிச்ச உடனே அந்த குண்டத்துல இருந்து உயிரோடு வெளியே வந்த அங்கம் பூம்பாவாய் கதை தான் தமிழ்நாட்டுல சென்னையில, தர்மமிகு சென்னையில, ஹார்ட் ஆஃப் த சிட்டில, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில்ல ஆத்தென்டிக் ப்ரூஃபோட நான் சொல்லியிருக்கேன். சூப்பர். இதை விட அரிய ஒரு ஆமா, இன்னைக்கு மகளிர் தினத்துல இதை விட ஒரு பெரிய சக்தியை வேற என்ன வேணும்? மகளிரே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கோவிலாக கபாலீஸ்வரர் கோவில் இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாம் போய் அந்த 11 பாடல்கள் 11 பதிகங்களை ஞானசம்பந்தர் சொன்னதை நீங்க பாடுங்க. உங்க குடும்பத்துல உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தை விட 14ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி காரடையான் நோன்பு கொண்டாடி மாங்கல்ய பலம் பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். அடுத்த வாரம் 3 மணிக்கு பிறந்த தேதி வருஷம் மாதம் நேரத்தோட சந்திப்போம், பேசுவோம். நிமிடம் ஒரு ஜோதிடம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.